ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் எப்படி எடுக்கிறதுன்னு. ஒவ்வொரு மாவட்டத்தோட ஹெட்டில் சொசைட்டி இருக்கும். எங்கள் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் டவுனுக்குள்ளே 3 சொசைட்டி இருக்குது. உங்கள் மாவட்டத்தில் சொசைட்டி எங்கே இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் தேடி பார்க்கணும். அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் என்னன்ட்டா நம்ம ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. அப்புறம் ஒரு பாஸ்புக் கேட்பாங்க. சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க, டைலரிங் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 1500 மெம்பராக சேர்றதுக்கு எங்கள் மாவட்டத்தில் உங்கள் சொசைட்டியில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி சொசைட்டியை அப்ரோச் பண்ணுங்கள். போனோடனே மெம்பராக சேர்த்துற மாட்டாங்க, கொஞ்சம் ஃபீஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை மெம்பராக சேர்ப்பாங்க. ஸ்டிச் பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எங்கள் சொசைட்டி எங்கள் ஊரோட 22 கிலோமீட்டருக்கு தூரமாக தான் இருக்குது. இப்போ விருதுநகர் மாவட்டம்னு வைங்களேன், ராஜபாளையம் பெரிய மாநகராட்சி, கண்டிப்பாக அங்கே ஒரு சொசைட்டி இருக்கும். அதாவது மாநகராட்சி பெரிய டவுனில் மட்டும்தான் அந்த மாதிரி சொசைட்டி இருக்குது, வில்லேஜுகளில் வர வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள மாநகராட்சி எப்படி நீங்கள் தேடினீங்கன்னா சொசைட்டி கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்படி 5-6 சொசைட்டி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தான் கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியிருக்கும். எங்களுக்கெலாம் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறனால ரொம்ப கஷ்டம்தான். நாங்கள் வாரம் திங்கக்கிழமை மட்டும் 100 பீஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு 100 பீஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம முயற்சி தான் திருவினையாக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 500 ரூபா பணத்தோட மதிப்பு நம்மளுக்கு எப்போ தெரியுமா? ஒரு 500 ரூபா நம்ம சொந்தக்காரங்க இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நெய்பராக இருக்கட்டும், போய் ஒரு 500 ரூபா ஒரு அர்ஜென்ட்டுக்கு கேட்டு பாருங்களேன். 500 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த கொடுமை எதுன்றதுக்கு அப்போ தான் தெரியும் அந்த பணத்தோட மதிப்பு நம்மளுக்கு. அதனால தான் வழக்கம் போல் நான் நம்மளால் முடிஞ்ச மாதிரி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபை பொறுத்தவரை நம்ம ஆதார் கார்டு, சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. சர்டிஃபிகேட் நீங்கள் முதல்ல நீங்கள் யார்ட்டையா ட்ரைனிங் எடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட போய் இப்போ கூட கேட்டால் கூட அவங்க சர்டிஃபிகேட் தர வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இருக்கிற தையல் பழகினவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு டைலரிங் அதாவது பழகி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு லைட்டாக தச்சு காமிச்சு கூட அவங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்து கூட கொஞ்சம் உங்களுக்கு அதாவது கால் மிதி நல்லா ஸ்ட்ரைட் தையல் போட தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அதை போய் அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சு கூட கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்குங்க. வேறு என்ன செய்ய, இது குறுக்கு வழியாக இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரை நான் அதுதான் சொல்லுவேன். வேறு என்ன, நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம வீட்டிலே இருந்துட்டு இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சம் ஒரு 2-3 லேடிஸ் சேர்ந்துக்கங்க, போய் இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு தேடுங்க.